நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஒரு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். புளிச்ச ஏப்பம் வரும். அந்த சாப்பிட்ட உணவு உணவு குழாய்க்குள்ள போய் ஸ்டமக்குக்கு போயிருக்காது. இங்கேயே இருக்கிற மாரி இருக்கும். நம்ம உடம்புல அமிலம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிஸ்ட்ரி லேப் மாரிங்க. நம்மளுடைய உணவ வந்து செரிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வழி செய்யும். என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லி ஒரு அமிலம் உருவாகும். இந்த அளவு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படி இந்த அளவு அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் வெறும் வயித்துல சாப்பிடாம இருக்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிக காரமான உணவு. கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி அதிகமா எடுத்துக்கிறது, ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது, தூக்கம் இல்லாமை, அதே மாதிரியே சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது, டென்ஷன், அஜீரண கோளாறுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே இந்த ஆசிட் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும். கத்தாழை கிடைச்சதுன்னா 2 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். மோர், சீரகம் கலந்து குடிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஆசிட் அதிகமா சுரக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை பண்ணும். அதே மாதிரி தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த வாழைப்பழம் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குடல் இருக்கு இல்லையா, ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் தடிமனா வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்துட்டு சீரக தண்ணி குடிக்கிறோம். முக்கியமா பனங்கற்கண்டு நீங்க தினமும் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டிலேயே இது எல்லாமே இருக்கு. இதை நாம சாப்பிட்டு அமிலத்தன்மை அதிகமா உருவாகாம நாம பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம்.